எல்லாமே உடஞ்சிதான் கிடக்கும் தவிர எல்லாம் தண்ணி வரும்போது நாசனமா இடமே. இங்கே இருக்கிறது ஒரு 10 வீடுனா அந்த 10 வீடு எங்கே போகும்? அதுக்கேற்ற சலுகை எதுவும் கொடுக்கலையே கார்பரேஷன்ல. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் ஒரு பாலத்தை வந்து கொடுப்பாங்க அதை டப்பால. அது எத்தனை எங்களுக்கு ஒரு புரிச்சனமே இல்லை, நாங்களே வாங்கிப்போம். ஏன்னா எங்க சம்பாதிப்போம் அந்த மாதிரி. ஒரு பணம் இல்லை ஒன்றுமே இல்லை, அது எப்படி இருக்க முடியும்? ஒரு வீட்டில் ஒரு வேளை தான் கொடுப்பாங்க அவங்க. ப்ரோ எலி பாம்பு இந்த ஓட்டில் அப்படியே வருது ப்ரோ காவல்ல இருந்து. யாருமே எதுவுமே கேட்கறது இல்லை. எது வந்தாலும் தெரியாது இருட்டில், என்ன வந்தால் தெரியும். படித்து நம்ம போனோமா தான் கடந்த போய் தான் அப்புறம் தான் வரணும். கட்சிக்காரங்க ஓட்டு கேட்க மட்டும் வராங்க, யாரும் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கல. இங்கிருந்து மேக்சிமம் ஒரு 15 வீடு இருக்கு. அதே இந்த வெளி சைடு போய் பாருங்களா, ஏரியாவே சுத்தமா இருக்கும். அந்த முனையில வந்து மாவட்டம் இருக்கிறாரு, அதனால அவங்க ஏரியா வந்து பாக்குறதுக்கு பல பலன்னு இருக்கும். இங்க யாரு இருக்கிறது? குப்பையில வர்றவங்க தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நினைப்பு. நீங்களே பாருங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் உதவி பண்ணால் போதும் எங்களுக்கு. மிஞ்சி போனா இது மாதிரி உங்க நல்ல விஷயத்த பண்ணியிருந்தா முன்னாடி எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. 10 தடவை நாங்க வீடை விட்டு காலி பண்ணி போக மாட்டோம் மழை டைம்ல. நான் பெருசாக எதுவும் கேட்கல. எங்கள் சந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். பாத்துங்க நேத்து அடிச்ச காத்துல ஆமா பறந்துச்சா காயில ஃபுல்லா சரிங்கெல்லாம் நாங்க தான் வரணும், வயசு பசங்க தான் வரணும், மிச்ச வயசானவங்க யாருமே இல்ல. சுடுதண்ணி போலான்னு பறி வச்சுக்கிறேன் கட்டிங்ல. இப்படிதாங்க எங்க வாழ்க்கையை. அத்தது அந்த சந்து இது ட்ரைனேஜ், இதுல இருந்து உள்ள தானே போவோம் தண்ணி. ஆனா அது உள்ள போவாது, இது மேலதான் வரும் தண்ணி. மேல இருந்து அப்படி இப்படி போவோம், இப்படி போயிட்டு இப்படி போவோம். ட்ரைனேஜ்னா உள்ள தானே போவோம். எல்லாம் கேள்வி பண்ணா ட்ரைனேஜ் தான் உள்ள போவோம். தானா விட்டா காலிகள்லாம் கீச்சுக்கோ. இங்க பாருங்க, இதுதான் இப்படி போறாரு. இது நல்லா இருந்தானே தெரிஞ்சிருக்கோம். இங்க அதே இது தெரியாம பழத்துல விட்டு அந்த காவலை போய் போறாரு, நீ சாட்சின்னு போறாரு. நாங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு கேட்டு கூட இல்லை. ஒரு திடீர்னு ஒரு குழந்தையோக்கா விளையாடுத்தனமா அப்படியே போய் நிச்சா வருது. நாங்க இருந்தா தூக்கிப்போம் எதுவுமே. இப்ப பாத்தீங்க இப்ப தண்ணி இல்லக்கா. அதே நேற்று வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நைட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப தண்ணி போயிடுச்சுல, திருப்பி நாளைக்கு திடீர்னு நைட்டு மழை வந்து காலையில வந்து பாருங்க தண்ணி இல்லைன்னா நீங்களே எதுனா சொல்லுங்க. எதுவுமே பார்க்காம வந்தாங்க, பார்த்தா தானே நாங்க அதை அவங்க கிட்ட சொல்லுவோம். எதுவுமே அவங்க கிட்ட சொல்லுங்க வேஸ்ட் தான் போயில எங்களுக்கு. நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிடணும். வீட்டுல 4 பேர் தூங்கணும்னா ஒருத்தர் மூச்சுன்னு தான் இருக்கணும் மழை வந்தா. இதுதாங்க எங்க வாழ்க்கைய. என் பேரு விஷ்ணு, எங்க வாவசி நகர் புளியாந்தோப்பு. இது வந்து கரெக்டா இப்போ நம்ம தொட்டி சைட்ல இருந்து வர எல்லா கழிவு நீரும் கரெக்டா இங்க தான் வருது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்ல இருந்து வரதும் சரி, இந்த பாண்டாத்தூர்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து வரதும் சரி, எல்லாமே வந்து இந்த காவா ஓரத்துல தான் வந்து நிக்குது. நாங்க எப்பயும் எல்லார்கிட்டயும் சொல்றோம், சில டைம்ஸ் வந்து இது மாதிரி பாருங்க, கட்சிக்காரங்க ஓட்டு கேட்க மட்டும் வராங்க. அது ஏன் அப்படி பண்றாங்க தெரியல. மிச்ச டைம் இங்க இருந்து பாருங்க எல்லா வீடும் நீங்களே எல்லாமே உடஞ்சிதான் கிடக்கும் தவிர எல்லாம் தண்ணி வரும்போது நாசனமா இடமே. ப்ரோ எலி பாம்பு இந்த ஓட்டுல அப்படியே வருது ப்ரோ காவல்ல இருந்து. யாருமே எதுவுமே கேட்கறது இல்லை. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் ஒரு பாலத்தை வந்து கொடுப்பாங்க அதை டப்பால. அது எத்தனை எங்களுக்கு ஒரு புரிச்சனமே இல்லை, நாங்களே வாங்கிப்போம். ஏன்னா எங்க சம்பாதிப்போம் அந்த மாதிரி. நான் மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் நாங்க சம்பாதிக்கணும்னா அதுல ஒரு பால் பிஸ்கட் வாங்கல எங்களால முடியாதா? இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் சும்மா வெளியே மட்டும் நின்று காவை வெட்டி பார்த்துட்டு போவாங்க. இது மாதிரி ரெடி பண்றேன், நாளைக்கு ரெடி பண்றேன்ட்டு. ஆனா எப்பயுமே அவங்க இது வரைக்கும் ரெடி பண்ணதே கிடையாது, எதுவுமே பண்ணதும் கிடையாது. இந்த சேர் வரது கூட இப்ப நாங்க தான். இவங்க வந்து வெளியால் வந்து வாரதும் கிடையாது, துப்புறாரு அவங்க வந்து வாரினதும் கிடையாது. நாங்களே தான் எங்க ஏரியாவுக்கு, நாங்க ஊருக்கு தான் நாங்களே தான் பண்ணி ஆகணும். அதே இந்த வெளி சைடு போய் பாருங்களா, ஏரியாவே சுத்தமா இருக்கும். அந்த முனையில வந்து மாவட்டம் இருக்கிறாரு, அதனால அவங்க ஏரியா வந்து பாக்குறதுக்கு பல பலன்னு இருக்கும். இங்க யாரு இருக்கிறது? குப்பையில வர்றவங்க தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நினைப்பு. அதனால நாங்க கடைசி வரைக்கும் நாங்க இப்படிதான் இருப்போம். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி எதுவுமே பார்க்கவும் மாட்டாங்க. நீங்க ஒரு நைட்டு வந்து பாருங்களேன், இந்த சந்தில எவ்வளவு எலி நொழியும், எவ்வளவு பாம்பு, எவ்வளவு பூச்சி புழு. குழந்தைங்க எல்லாமே முக்கால்வாசி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்குது இங்க இருக்கிற குழந்தைங்க. அங்க பாருங்க ஒரு வீடு கூட இருக்காது, எல்லா வீடும் இப்போ மூடி தான் இருக்குது. தண்ணி அவ்வளோ தண்ணி வரும், வீட்டு உள்ள படுக்க முடியாது, ஃபுல்லா தண்ணி, பூச்சி வரும், புழு வரும்.
குழந்தைங்களுக்கெல்லாம் ஜுரம் வரும். வெளியே ஏதாவது கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துருக்கீங்களா கவுன்சிலர் கிட்டயோ இல்ல இங்க இருக்கக்கூடிய அக்கா அது வந்து எல்லார்கிட்டயும் கொடுக்கறது தான்க்கா, முக்காவாசி எல்லார்கிட்டயும் நாங்க கொடுக்கறது அதுதான். யாருமே வந்து கேட்க மாட்டாங்க, கேட்பாங்க இவங்க ஓட்டு கேட்க மட்டும்தான் வருவாங்க தவிர மிச்சபடி எதுக்கும் வர மாட்டாங்க. சும்மா வந்து சந்தை பார்ப்பாங்க, இந்த சந்தை பார்ப்பாங்க. அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இப்போதான் இந்த டைல்ஸ் தரையா போட்டாங்க. அது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. ஏன்னா இப்போ ஓட்டு முடிகிற நேரத்தில் இவங்க நல்ல பேர் வாங்கிறதுக்கோசம் போடுறது இதெல்லாமே. மிஞ்சி போனால் இது மாதிரி இவங்க நல்ல விஷயத்த பண்ணியிருந்தா முன்னாடி எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. 10 தடவை நாங்கள் வீடை விட்டு காலி பண்ணி போக மாட்டோம் மழை டைமில். எல்லாமே இவங்க பண்ணுற ஒரு தப்பு தான். நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பண்ணாதனால தான் இவ்வளவோ தொல்லை எங்களுக்கு. காலி பண்ணிட்டு எங்க போவீங்க மழை வரும்? எங்கேயும் போக முடியாதுக்கா. மன்றம்னு ஒன்று இருந்தது. இப்போ அந்த மன்றத்தை டியூஷன் மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாவி எங்களுக்கு கொடுக்கல. அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்ட்டு. அப்படி போனாலும் எங்களால முடியாது. ரோட்டில் நிற்கணுங்க, எல்லா துணியும் கட்டி ரோட்டில் நிற்கணும். நாங்கள் மழைலாம் நின்ற பிறகு நாங்கள் வந்துடணும் உள்ள. அதுதான் வந்து எப்பயும் நடக்கிறது. நான் வந்ததுலேருந்து ஒரு 6-8 வருஷமா நானே பார்க்குறேன். இங்கே தான் இப்படி தான் இருக்கும். வெளியே தான் நிற்போம், மழை 2 நாள் 3 நாளில் முடியும், வந்து வீட்டில் வந்து பத்துப்போம், அவ்வளோதான். இப்போ நேற்று நைட்டெல்லாம் மழை வந்துச்சு, நேற்று நைட்டெல்லாம் மழை. அக்கா இவ்வளோ தூரம் தண்ணி தெரிஞ்சலக்கா, இது வரைக்கும் இவ்வளோ தூரம் தண்ணி நாங்களாம் வெளியே தான் இருந்தோம். புரியுதா? எல்லாருமே வெளியே தான் இருந்தோம். முக்காவாசி ஜனம் யாருமே இல்லை. நீங்களே பார்ப்பீங்க யாருமே இல்லை, வீடே இல்லை பாருங்க, இருட்டா இருக்கா, எல்லாமே யாருமே கிடையாது. எல்லாருமே இப்போ வெளியே தான் இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கி இருக்கிறாங்க. இப்போ மழைலாம் நின்று கொஞ்சம் வெயில் அடிக்க பிறகு அவங்க எல்லாம் திரும்பி வருவாங்க, அவ்வளோதாங்க. எப்பயும் நடக்கிறது இதுதான். எப்பயும் வந்து எங்களுக்கு எதுவுமே கிடைச்சது கிடையாது. வருவாங்க, மிஞ்சி போனா ஒரு முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பெட்ஷீட் கொடுப்பாங்க, சில பேர் அப்படி இப்படின்னு வந்து பண்ணுவாங்க. ஆனா கட்சிக்காரங்க எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. முஸ்லிம்ஸ்லாம் தன்னார்வலர்கள், அவங்களா அவங்க தாங்க வந்து இந்த பெட்ஷீட் கொடுக்குறது அவங்க அது மாதிரி பண்ணுவாங்க. மிச்சபடி வேணா பிஸ்கெட்டு பால் தந்து கொடுக்குறவங்க, அவ்வளோதாங்க. இல்ல வேற என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? இப்ப தங்குறதுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தா போதுங்க. எந்த பிரச்சனையும் பணம் அப்படி இதெல்லாம் வீடு அப்படி எல்லாம் வேணாம். தங்குறதுக்கு தண்ணி இல்லாத ஒரு இடம் நிம்மதியா இருந்தா சரி. இங்க இருக்கவங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? எல்லாரும் படிச்சுட்டு வருவாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 முடிச்சிட்டேன். எங்க அண்ணன் காலேஜ். ஒரு பஸ் சம்பளத்தில் போய் வேலை செய்தேன். ஒரு பஸ் சம்பளத்தில் 40,000 சம்பளம் ஆயிடுச்சு. அப்போ கூட ஒரு சலுகையும் கிடையாது. சந்தையில் கிடக்குறமே ஒரு கார் பஸ்லாம் குப்பை வர்றாங்க, வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணும், ஒரு வீடு கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது அதிகாரிங்களுக்கெல்லாம். மற்றெல்லாம் வந்து ஓட்டு போட சொல்லி கூப்பிடுவாங்க. அதெல்லாம் கேட்டிங்கன்னா பிரயோஜனம். ஊருங்களை சுத்தம் பண்ணி இந்த சந்தையில் இப்படி இருக்குது, இந்த சுத்தம் பண்ணி ஒரு வேறு இடத்துல இடம் காட்டி வீடு கட்டி கொடுங்க. அங்கங்கே கட்டி கொடுக்கல, அது மாதிரி கட்டி கொடுங்க. நாங்கள்லாம் உரிமையாக கார் பஸ்ஸில் வேலை செய்கிறோங்க, அதிகாரமாக கேட்போம். என்ன எங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்கணும் வீடு. எவ்வளவு வருஷமா வேலை செய்றீங்க கார்பரேஷன்ல? ஒரு சம்பளத்துல 40,000 சம்பளம் ஆனா எத்தனை வருஷம் இருக்கும் பாரு நீ. இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? இங்க ஒரு 50 வருஷமா இருக்காங்க. நல்லா இங்கே தான் அந்த லாஸ்ட் வீக் தான் இருந்து. இங்கே தான் தண்ணியில் சேத்துல லோல் போடுறேன். ஜுரமாக அடிக்குது எனக்கு. நான் எங்கே போகிறது சொல்லி ஜுரமாக அடிக்குது. இப்போ வேலை இருக்கிறவங்களுக்கு ஓட்டெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, எல்லாருக்கும் ஓட்டு ரேஷன் கார்டு எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. எல்லாருக்கும் இருக்குது ரேஷன் கார்டு. சலுகை எல்லாம் வாங்குறீங்களா? ரேஷன் கடையில கொடுக்குற சலுகை எல்லாம் வாங்குறீங்களா? எங்க ரேஷன் கடையில அரிசி பருப்புலாம் அதெல்லாம் வாங்குறோம், எல்லாம் வாங்குறோமா, எல்லாம் ரேஷன் கார்டெல்லாம். மற்றபடி யாரும் வந்து பாக்குறதுல இங்க பிரச்சனைனா வரும். பார்க்கலாமா பிரச்சனைன்னு கேட்கல. இவ்வளோ தண்ணி இவ்வளோ மழையில் கிடக்குறமே, இல்லாத பட்டங்களும் இருப்பாங்க, இருக்க பட்டங்களும் இருப்பாங்க, கூலி வேலை செய்கிறவங்க, சம்பள வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன சலுகை கொடுக்குறாங்க சொல்லி. இங்கே இருக்கிறது ஒரு 10 வீடுனா அந்த 10 வீடு எங்கே போகும்? அதுக்காக சலுகை எதுவும் கொடுக்கலையே கார்பரேஷன்ல. பாரு எல்லாம் போயிட்டாங்க பாரு, இதெல்லாம் பாருப்பா, இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ கூட தண்ணி வந்துடும்மா இது மேலேயே, அப்படியே விட்டு எல்லாம் போயிட்டாங்க. இப்போ நான் வந்து திறந்தேன், இவ்வளோ தண்ணி நிற்குது, எப்படிம்மா குழந்தை பெற்று வச்சுக்கிறான், என்ன பண்ணுறது சொல்லு. ஒருத்தர் வீட்டில் எவ்வளோ நாளைக்கு இடம் விடுவாங்க நம்மளை. இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சு கூட சுகம் கிடையாது. மொத்தம் தண்ணி வந்துடும். போனாட்டி வந்து மொத்தம் அடிச்சுன்னு போயிடுச்சு. இந்த 2வது வாங்கி போட்டுது. 10 ரூபா கையில் இல்லை, நம்ம கிட்ட எங்கே போக முடியும் சொல்லுப்பா. இப்போ எல்லாம் அவங்க வீடு ஒருத்தவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. நான் வந்தேன் ஒண்டியாக பார்க்குறதுக்கு, சரி பார்த்துட்டு போகலான்னு. இந்த மாதிரி இருந்தால் எப்படிப்பா இருக்க முடியும் குழந்தைய வச்சுக்கிட்டு பெற்றுவா? இந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ காவா பக்கத்தில் இருக்குதுமா, மொத்தம் பாம்பு தேவலம் இன்னும் வருது. அதனால தான் குழந்தை தூக்கின்னு போயிட்டாங்க எல்லாமே. அவ்வளோ தண்ணி இருந்துச்சு, அவ்வளோ தண்ணி தள்ளி விட்டாங்க. இப்போ கல் போட்டனால தான் கொஞ்சம் வெளியே தண்ணி எல்லாம் குழ சேர் நிற்கும். அப்படியே அது சேத்துல இறங்கி தள்ளுவோம் எல்லாம் மொத்த பேரும். 4 கூட 5 கூட தள்ளி விடுவோம். அந்த மாதிரி இருக்குது. இடம் பார்க்குறீங்க எப்படி இருக்குது? எது வந்தாலும் தெரியாது இருட்டில். என்ன வந்தால் தெரியும், கடிச்சு நம்ம போனோமா தான் கடந்த பேர் தான் அப்புறம் தான் வரணும். இப்படி இருந்தால் எப்படி சொல்லு? இப்போ காவா ரொம்பி போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ரொம்பிச்சுன்னா வந்துடும் உள்ள. ஒரு பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை, அது எப்படி இருக்க முடியும் ஒரு வீட்டில்? ஒரு வேளை தான் கொடுப்பாங்க அவங்க. இப்போ எல்லாமே போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது நமக்கு சொல்லு பார்க்கலாம்? கட்டின துணியோட போயிடுச்சு, அப்புறம் என்ன இருக்குது?
ஒன்றுமே இல்லைன்னா எப்படிம்மா அது சொல்லி பார்க்கலாம். இது இல்லை, உட்காரத்துக்கு இடம் இல்லை. பாத்ரூம்க்கு கதவெல்லாம் இல்லையா? இல்லை, எதுவுமே இல்லைம்மா நம்மக்கிட்ட வசதி. 4 பக்கம் தண்ணி வருது. தண்ணி வரதான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? காவ ஆரம்பிச்சுன்னா மொத்த தண்ணி இங்கே தான் வரும். வேறு எங்கே போக சான்ஸ் கிடையாது. எல்லா தண்ணி இதில் தான் முடியும். எங்கே இருக்கிற தண்ணி ஜனச்சுபுரம் தான், அங்கே வேசார்பாடி எல்லா தண்ணி இதெல்லாம் முடியும். வேறு இடம் கிடையாது போகிறதுக்கு. அது ரொம்ப நாள் நம்ம வீட்டில் வந்துடுது. ஊர்பட்ட குப்பை இருக்கும், அதெல்லாம் சேரெல்லாம் வாரி கொட்டணும். அதை வாரி கொட்டினா சேர் இங்கே தான் வருது. 2வது இந்த குப்பை போட்டால் 2வது இங்கே தான் வரும். அங்கே போய் கொட்டினாலும் இங்கே தான் வருது. ஆனால் தொடர்ந்து இங்கே வந்து இதுதான் வாவிசினார். எல்லா தெருவில் தண்ணி நிற்காது. ஆனால் ஜாஸ்தி இந்த காவா இந்த தெரு வந்து ஒரு 10 வாட்டி நம்ம வெள்ளத்தை பார்த்துடலாம். உதவி பண்ணோம் எங்களுக்கு யாரும் வர்றதில்லை சார். ஆனால் நாங்களாம் வந்து பாருங்கள், வீடு கூட எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஆனால் இது கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் உதவி பண்ணால் போதும் எங்களுக்கு. மக்களுக்கு இத்தனை பேர் ஒரு 10 வீடு தான் 10 வாட்டி வெள்ளம் வந்துடும். வீட்டிலேருந்து வெளியே போகிற சூழ்நிலை கூட ஆகிடும். சாப்பாடு கூட நம்ம செய்ய முடியாத அளவு கூட ஆகிடும். சில நேரத்தில் தண்ணி பூந்துடும். ஆனால் கவர்மெண்ட்டு வந்து தான் கொஞ்சம் உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு. என் பேர் சசிகலா. நாங்கள் இந்த ஊர்லேயே தான் பிறந்து வளர்ந்தோம். ஆனால் எல்லா ஏரியாவிலேருந்து தண்ணி மொத்த தண்ணியை வந்துட்டு எங்கள் சந்தில் தான் வரணும். வந்துட்டு எங்கேயுமே தண்ணி இல்லாமல் போனால் கூட எங்கள் சந்து எப்போமோ தண்ணி நிறைஞ்சே இருக்கும். சீக்கிரமாக தண்ணி போகாது. எல்லாமே தண்ணி வற்றினாலும் 4 நாள் 5 நாள் வரைக்கும் நாங்கள் தண்ணியில் தான் இருப்போம். இப்போ வந்துட்டு நேற்று காலையிலேருந்து அடித்த மழையில் நைட்டெல்லாம் தண்ணி தான். யாருமே வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி போன பேர் தான் வந்திருக்கிறோம். நீங்க என்ன வேலை கத்துறீங்க? துப்புரவு பணியாளர் தான் நானும். அலுப்பா இல்லையா? அங்க போயிட்டு அவ்வளவு வேலை செஞ்சு எல்லா குப்பையும் அவன் என்ன பண்ணுறதுமா, இன்னைக்கு வேலைக்கே போகல. ஏன்னா தண்ணி ஃபுல்லாக வீடெல்லாம் தண்ணி எல்லாம் கழுவணும். தெருவெல்லாம் நாசமாக இருந்தது. நான் வேலைக்கு போயிட்டேன். நம்ம சந்தில் எப்படி எல்லாமே செய்யணும் கொள்ளணும். எங்கள் மாமனார் காலத்தில், அவங்க அம்மா அப்பா காலத்தில் எல்லாமே இப்படி தான் இருக்கும். எங்களுக்குன்னு யாரும் அடிப்படை வசதி செஞ்சதில்லை. இந்த மாதிரி எங்கள் வீடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை எங்களுக்கு. சுத்தமாக போன வருஷத்துலாம் ஃபுல்லாக மழையில் எல்லாம் போயிடுச்சு. கட்ட வசதி இல்லாமல் நாங்கள் அப்படியே இருக்கோம். எங்கெங்கேயோ தண்ணி வந்தால் போய் நாங்கள் போய் தள்ளுறோம் எல்லாமே. ஆனால் எங்கள் வீட்டு சந்தில் தண்ணி வந்தால் யாரும் தள்ளலை. நாங்களே தான் அதையும் செஞ்சுக்கணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. எல்லாம் போன வருஷம் எல்லாமே போச்சு. நேற்று இதெல்லாமே கட்டி வச்சுருந்தோம். இப்போ தான் எடுத்து சாப்பாடு செய்கிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க இந்த வீட்டில் மொத்தம்? நாங்கள் 5-6 பேர் இருக்கோம். எங்கள் மாமியார், எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பையன், மருமக எல்லாருமே. மாமியார் நேற்று தான் அவன் தான் தூக்கின்னு போனான். தண்ணி அதிகமாக வந்துச்சு உள்ளன்னு சொல்லிட்டு. நாங்களும் இட்டு வந்து காமிக்கணும்னு இல்லை சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்குது எங்கள் வீடும். வசதி இல்லாமல் போன வருஷம் ஃபுல்லாக போயிடுச்சு. எங்கள் வீடு எல்லாமே செவருலாம் நாசமாகிடுச்சு. போன வருஷம் நல்லா தான் இருந்தது. போன வருஷம் எல்லாமே சும்மா அங்கங்கே குண்டா வச்சுக்கிறோம் பாருங்க. தண்ணி ஒழுகி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கூட இடம் கிடையாது எங்களுக்கு. படுக்கிறதுக்கு உட்காந்து தான் இருப்போம். நேற்று போய் தெரிஞ்சவங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து காலையிலே உடனே எல்லாத்தையும் கழுவணும். அவ்வளோதான். இதான் எங்கள் வசதி. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்துட்டு ஒன்று வீடு ரெடி பண்ணி கொடுக்கணும். இல்லை வேறு இடத்துலாச்சும் எங்கேயாச்சும் வீடு காமிச்சு நாங்கள் போயிடுவோம். இல்லை இருக்கிற வீட்டாச்சும் எங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நாங்கள் பெருசாக எதுவும் கேட்கல. எங்கள் சந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாருமே நாங்கள் நார்மல் வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே இருக்கிற வாழ்க்கை நாங்கள் வாழல. இந்த சந்தில் வந்துட்டு எந்த ஒரு அடிப்படை வசதியே இல்லை. தண்ணி வந்துட்டா சேர் அதிகமாக இருக்கும். அந்த சேரை கூட நாங்களாம் சேர்ந்து தள்ளினாதான். வேறு யாரும் வந்துட்டு வெளியே வந்து யாரும் செய்ய போகிறது இல்லை. எல்லாமே நாங்களே பண்ணுறது தான். யாரும் எங்களுக்குன்னு உதவி செய்ய ஆளே இல்லை இங்கே. நாங்கள் இப்படியே தான் இருக்கோம். எத்தனையோ வருஷ கணக்கில் இப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் தான் வந்துட்டு எங்களை வந்து கேட்குறீங்க. யாருமே இது வரைக்கும் வந்ததில்லை. அன்றைக்கி வாங்கி செஞ்சாதான் நாங்கள். இல்லை எல்லாமே எலி கடிச்சு நாசம் பண்ணுது. இந்த மாதிரி காவா பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகுது? இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை பண்ணுங்க. என் பேர் ரஞ்சித் குமார். நான் நகராட்சியில் துப்புரவு பணியில் வேலை செய்கிறேன். நான் பிறந்து வளர்ந்து இந்த ஊர் தான். என்ன தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இருந்தும் சரி, ஊருக்குள்ளே இருந்தும் சரி, மெயினாக எங்கள் ஏரியாவில் தான் வந்து ஆகணும். ஒரே இடம் தான் இருக்குது. எங்கள் இடம் பக்கத்தில் கூவம் ஆறு. கூவை தான் வந்து ஆகணும். அந்த கோவா நிரம்பிச்சுன்னா என் ஸ்ட்ரீட்டில் வந்துடும். என் ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். இதில் எம்பி எம்எல்ஏ எல்லாம் வந்து தண்ணி வற்றி போகும்போது வராங்க. அதுக்கப்புறம் ஓட்டு கேட்க வராங்க. கம்பல்சரி அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. யாரும் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கலை. இங்கிருந்து மேக்ஸிமம் ஒரு 15 வீடு இருக்கும். ஆனால் 15க்கு இந்த ஸ்டெப் எடுக்கலை. கம்பல்சரி எங்களுக்கு தண்ணி இந்த பேக் சைடு தான் வருங்க. அந்த காம்பவுண்ட் சுவர் கட்டி கொடுத்தாங்க. அது கட்டி தான் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா பேக் சைடில் அந்த 2 பாத்ரூம்
துணி துவைக்க அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஹோல்ஸ் வே கம்பல்சரி தண்ணி உள்ளே வந்தது ஏரியாக்குள்ளே. மெயின் ரோட்டில் தண்ணி இருந்தாலும் சரி, பக்கத்தில் தண்ணி இருந்தாலும் சரி, மோட்டர் வச்சு இறக்கிறாங்க. எங்கே இறச்சாலும் கூவாத்து தான் வந்தாகணும். கூவாத்து வந்தால் கூவாத்துலேருந்து பக்கத்துலேயே வீடு தான். 12th ஸ்ட்ரீட்டில் தான் எங்கள் ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டில் தான் தண்ணி ஏறி ஆகணும் கம்பல்சரி. பாதிக்கப்பட்டு கம்பல்சரி நாங்கள் தான். இல்ல இப்ப கூவா ஒட்டி இப்படி ஒரு ஓட்டை போட்டு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்கன்னா இல்ல நீங்களே கட்டிக்கிட்டீங்களா அரசு தான்? இது ஆரம்பத்தில் கட்டி கொடுத்தது, இது பட்டா கிடையாது. ஓகே, அரசு தான் கட்டி ஆமாம், அரசு கட்டி கொடுத்தது தான். அரசு ஆரம்பத்தில் காட்டுந்து அது என்னோட இது, என் பிள்ளையோட ஃபியூச்சரு, அப்பனோட ஃபியூச்சர், அந்த மாதிரி காலங்காலமாக வளர்ந்து வந்தது. நான் வளர்ந்து பிறந்ததெல்லாம் இங்கே தான். ஓட்டு வாங்க வராங்களா, அதோட முடிஞ்சதுமா. தண்ணி இருக்கா, அந்த தண்ணி டைமில் வந்து யாரும் வந்து எங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பம் கிடையாது. அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வருவாங்க. வந்து இந்த ரொட்டி தரத்தா, பெட்ஷீட் தரத்தா, கொசுவலை தரத்தா, இது பண்ணுவாங்க. அதாம்மா, இதுக்கு என்ன ரீசன் பண்ணுமா, வெயில் மழை பனி பார்க்காத கஷ்டப்பட்டு வரும். கஷ்டப்பட்டு வந்து என்ன பண்ணுவான், மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிம்மதியாக தூங்க தான் நினைப்போம். மறுபடியும் இங்கே வந்து தண்ணி தேங்கி கொசு கடிக்குது, பாம்பு வருது, இது வருதுன்னு போது தூக்கம் வராது. எலி வரும், தவுக்களை வரும், கொசுக்கள், கொசு மெயினாக கொசு கடி. அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்களாம் என்ன பண்ண முடியும், எங்கள் தூக்கம் தான் வேஸ்ட் ஆகுது. அங்கேயும் கஷ்டப்படணும், வீட்லேயும் கஷ்டப்படணும்னா மேக்ஸிமம் ஒரு 8 மணி நேரம் தூங்கினா தான் தூங்கி ஆகணும். ஆனால் கம்பல்சரி தூங்க முடியாது, சுச்சுவேஷன் தூங்க முடியாது சூழ்நிலையாக இருக்குது. நம்ம மேக்ஸிமம் வந்து உழைக்க தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் உழைச்சி இப்படி தான் போகுது, நிம்மதி இல்லாமல் போகுது. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணுங்கள்.